இந்தியாவுடைய முதல் கடல் வழி பாலம் அப்படின்ற பெருமை பாம்பன் பாலத்துக்கு தான் இருக்கு. கடலுக்குள்ள அமைஞ்சிருக்க ராமேஸ்வரத்துக்கு பாம்பன் பாலம் வழியா ட்ரெயின்ல போறது எல்லாத்துக்குமே ஒரு புதுவிதமான அனுபவமா இருக்கும். இந்த பாலம் கட்டுறப்போ ஸ்ரீலங்காவும் பிரிட்டிஷோட ஆட்சியில தான் இருந்தாங்க. ஸ்ரீலங்கா மற்றும் ராமேஸ்வரத்துல இருந்து சென்னை வரைக்கும் போய் வணிகத்தை விரிவாக்கணும்னு நினைச்சாங்க. அதனாலதான் இந்த பாலத்தையே கட்டினாங்க. அந்த காலத்துல சென்னையில இருந்து ஸ்ரீலங்காவுக்கு ஒரே டிக்கெட்லயே போயிருக்காங்க. 1914ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் நாள் கட்டுமான பணிகள் முடிஞ்சு ரயில்வே போக்குவரத்துக்காக இந்த பாலம் தொடங்கப்பட்டுச்சு. சுமார் 2.3 கிலோமீட்டர் கொண்ட இந்த தொடருந்து பாலமானது கடல் மட்டத்திலிருந்து 41 அடி உயரத்திலும் 6776 அடி நீளமாகவும் அமைஞ்சிருக்கு. 110 ஆண்டுகளா மக்களுக்கு சேவை செஞ்ச பாம்பன் பாலம் பல இயற்கை சீற்றங்களாலையும் விபத்துகளாலையும் இன்னைக்கு கொஞ்சம் பழுதடைஞ்சிருக்கு. அதனால ரயில் போக்குவரத்துக்கு ஏதுவா இல்ல. இதை தொடர்ந்து 2020ஆம் ஆண்டு புது பாலம் கட்டப்பட்டு 2024ஆம் ஆண்டு அக்டோபர்ல அதுக்கான சோதனை ஓட்டமும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த புதிய பாலம் வருஷம் ராமேஸ்வரத்துக்கும் தனுஷ்கோடிக்கும் வர மக்களுடைய போக்குவரத்தை இன்னுமே எளிதாக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.